அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. வீடு தேடி வரும் செல்வம். குரு பார்வையால் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். அதாவது பிப்ரவரி மாதம் மகர ராசியில் கும்பராசியிலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில் பிரியுது. 13ஆம் தேதிக்கு மேலே சனியோடு கும்பராசியில் பயணம் செய்வார் சூரியன். நவகிரகங்களின் புது கூட்டணியால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சூரியனுடன் இணைந்து இந்த மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்நீச்சல் போட்டாவது எதையும் நீங்கள் சமாளிப்பீங்க. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளை செய்வதில் எந்த பாதிப்பும் இருக்காது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் சில தடை தாமதங்களுக்கு பின் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் நல்ல லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசியுடைய கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, சந்திரன் என கிரக நிலையெலாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பலன்கள். புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம். குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும். செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது அதான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க. அவர்களால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகம் இருக்கும். சிலருக்கு புதிய பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியெலாம் நீடிக்க போகுது. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து போவது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கும்.
புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபட போகிறீங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அடுத்தது விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அனுஷம். இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பும் ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகாது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கேட்டை. இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம்லாம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொடுக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீர்படும். சந்திராசிரம தினங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது 13, 14. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.